கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏராளமான சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை அடைத்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில சூழ்நிலைகள் வரும் வரை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். சில ஆசீர்வாதங்களை அடைத்து வைத்திருக்கிறார். அன்னாளுடைய குழந்தை தான் சாமுவேல் தீர்க்கதரிசியாய் வருவதற்காக கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதை அடைச்சதுனால அவள் அந்த குழந்தையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறதுனால தேவன் அந்த நாள் வரைக்கும் அவர் அனுமதித்திருந்தார். இப்ப மனம் நொந்து போய் ஒரு பொருத்தனை பண்றார். என்ன பொருத்தனைன்னு சொன்னா, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீர் என்று சொன்னால் அதை உமக்கே கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணுகிறாள். ஒருவேளை கர்த்தர் அடைக்காதபடி குழந்தை வந்திருந்தால் அவள் கொடுத்திருப்பாளா தெரியாது. கொடுக்கிற இருதயம் வந்திருக்காது. வேதம் சொல்லுகிறது, அவள் பால் மறந்த பிற்பாடு கொண்டு ஆலயத்திலே விட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அவள் வருஷந்தோறும் ஒரு முறை வந்து அவளுக்கு ஆடை கொடுப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப தேவன் அந்த சந்ததியிலே அன்னாளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை தீர்க்கதரிசியாய் வளர்க்க வேண்டும் என்று விரும்பினதுனால கர்ப்பத்தை அடைத்தார். பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் புலம்புகிறோம், கர்த்தர் அடைத்து விட்டாரே, ஆசீர்வாதத்தை அடைத்து விட்டாரே, நன்மையை அடைத்து விட்டாரே, இவ்வளவு தேடுறேனே, இவ்வளவு ஜெபிக்கிறேனே, இவ்வளவு காரியங்களை செய்கிறேனே என்று சொல்லி நீங்கள் புலம்பலாம். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் திறந்தாதான் திறக்க முடியும். கர்த்தர் அடைத்தால் எவராலும் திறக்க முடியாது. கர்த்தர் திறந்தால் எவராலும் அடைக்க முடியாது. சில ஆசீர்வாதங்கள் தாமதமாய் போகலாம், பயப்படாதீங்க. தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். வேற எதுல நீங்க விசுவாசத்தை காண்பிக்கீங்க, எதுல கனியை காண்பிப்பீங்க? யோசித்து பாருங்க. மற்றவங்களைப் போல பொறாமப்பட்டு கோபப்பட்டு சந்தேகப்பட்டு புலம்பினால் நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? பிரியமானவர்களே, ஒப்பு கொடுத்துருங்க. ஒருவர் உங்களை விசாரிக்க மாட்டாங்க, ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அவர் தான் உதவி செய்யணும். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் அடைத்ததை திறந்து தாரும் என்று நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி கெஞ்ச கூடாது. ஆண்டவரே, உமக்கு தெரியும் எப்போ திறக்கணும் என்று சொல்லி, அதே போல அண்ணாவுடைய வாழ்க்கையில தேவன் சரியான நேரத்தில் தேவன் தம்முடைய மகளுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்க்க கிருபை செய்தீர். இன்னைக்கு அநேகர் குழந்தை கேட்பாங்க. ஆனால் வளர்ந்த பிற்பாடு ஆண்டவரை பலவிதமான காரியங்களுக்கு அனுப்பி சம்பாதிக்கணும், உயரணும், மேன்மையா இருக்கணும் என்று நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு எத்தனை பேர் அர்ப்பணிப்பாங்களோ தெரியாது சுவாமி. ஆனாலும் நீர் நம்ம மத்தியில் பேசி தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. குழந்தை இல்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. அவனுடைய பிரசன்னத்தில் வளரட்டும் சுவாமி. தேவ சந்ததிகள் எழும்பட்டும் சுவாமி. பிறக்கும் போதே ஆராதிக்குமே, பிறக்கும் பொழுதுமே துதிக்குமே, இயேசுன்னு சொல்லுமாப்பா. மன இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.